ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாங்க, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் தான் பார்த்தா நான் இந்த ஒரு ஃபேஸ் சீரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது, எதனால நான் உங்களுக்கு அந்த தம்ப்நெயில்ல அப்படி ஒரு வார்னிங் குடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஆமாங்க, இந்த மாரி காமனாவே இந்த ஃபேஸ் சீரம்ஸ் எல்லாம் நம்ம ஆன்லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஈஸியா ஆர்டர் பிளேஸ் பண்ணிருவோம். ஸோ நானும் அந்த மாரி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே கண்டிப்பா அந்த சீரம்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு சூட்டபிளா இருக்குமா? இல்ல அதன் மூலமா பார்த்தீங்கன்னா, ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் ரிசர்ச் பண்ணாமல் நான் பண்ணலைங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸு, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பிரி டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு எக்ஸ்பிரி டேட்டுன்னு பார்த்தாலுமே ஒரு 2 வருஷமே இருந்துச்சுங்க. அதோட கண்டென்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அந்த பிம்பிள்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கன்சியூமராக இருந்தாலுமே அவங்களோட ப்ராடக்ட் ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்னு எந்த ஒரு கன்சியூமருமே கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் டோட்டலி ராங் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ண போகும்போது எப்படி நம்ம ஸ்கின்னை ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு செக்யூராக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஆமாங்க, இந்த மாதிரி ஃபேஸ் சீரம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய ஃப்ளேவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே கண்மூடித்தனமாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் அது என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னொன்று நம்ம ஸ்கின்னுக்கு இது சூட் ஆகுமா அப்படிங்கிறத நல்லாவே பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால தான் பார்த்தீங்க அப்படி இந்த ப்ராடக்ட் நான் ரிட்டன் போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கணும். டேரெக்டாக நம்ம வாங்கினதுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸில் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பொருட்களில் எந்த பொருளாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னுக்கு அப்படின்னு வாங்க போகும்போது ஒரு சாம்பிள் நம்ம கையில் ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உடனேவும் பண்ணாதீங்க. ஒரு நாள் லீவ் பண்ணி அடுத்த நாள் நீங்கள் அது ஏதாவது உங்களுக்கு அந்த இடத்துல ஹிச்சஸ் மாதிரியோ இல்லை வேறு தடிப்பு மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் அந்த ஸ்கின்ல இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்டுமே இருந்தாலுமே அது நமக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 டேஸ் எடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்தடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. எதனால் அப்படின்னா எல்லாரோட ஸ்கின் டைப்புமே ஒரே மாதிரி இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நம்ம கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம சைட் எஃபெக்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபேஸ் இல்லைங்க, அதனால் நம்ம கேர் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். என் ஸ்கின்னுக்கு செட் ஆகலை. ஸோ உங்களுக்கு இது செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கி நான் சொன்ன மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள்.